எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சிஜே. ஸோ நார்மலா ட்ரேடிங்குள்ள வந்தோனே மேக்ஸிமம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா இண்டிகேட்டர நம்ம யூஸ் பண்ணி பழகியிருப்போம். அதில நான் ஃபர்ஸ்ட்டா மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இருக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட் தான். ஏன்னா, அதுவே உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறது ஈஸியா கேப்சர் பண்ணி குடுத்துரும். பட் இருந்தாலும் அத நீங்க யூஸ் பண்ணியும் கூட நெறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் அது அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது. மார்க்கெட் ட்ரெண்டியா இருந்தா மட்டும் தான் அந்த ட்ரெண்ட் கேப்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி சில டைம் வந்து உள்ள என்டர் ஆன அடுத்த நிமிஷமே இல்லன்னா கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப நேரம் அந்த ட்ரெண்டுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கும். மேலேயே போகாது. நம்மள சைக்காலஜிக்கலா நெறைய டெஸ்ட் பண்ணி வைக்கும். அந்த வகையில அந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான இன்னொரு இண்டிகேட்டர் தான் நம்ம இந்த பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்றது வந்து 5 மினிட்ஸ்லேருந்தே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனா நான் சஜெஸ்ட் பண்றது வந்து 30 மினிட்ஸ் தான் எப்பவுமே வந்து ஸ்டேபிளா இருக்கும். எப்பவுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்க சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இல்லைன்னா திடீர்னு வந்து ஒரு ட்ரெண்ட் கேப்சர் ஆகாது. அப்படி இல்லைன்னா அது ஆப்போசிட்ல போயிரலாம். அதனால மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப். முக்கியமா பிகினர்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம்ல போறது கொஞ்சம் நல்லது. அதே மாரி இது வந்து இன்ட்ராடேவோ இல்ல ஸ்கேல்பிங்கோ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா இல்ல. இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம 30 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறதுக்காக. இதில நீங்க எக்ஸ்பர்ட் ஆகி இதில ஒரு லாபம் வந்துச்சுன்னா, அந்த லாபத்த ரிஸ்க்கா வச்சு வேணா நீங்க மினிமம் அதாவது 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ல இன்ட்ராடே அந்த மாரி நீங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் எப்படி இதில இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இண்டிகேட்டர் டேபுக்கு போயிட்டு பிவோட் சூப்பர் ட்ரெண்ட்ன்னு இருக்குல்ல, இத நீங்க வந்து கிளிக் அடிச்சிட்டீங்கன்னா, லோன்சம் த ப்ளூ அப்படிங்கிறது தான் ஆத்தர். இது வந்து எடிட்டர்ஸ் பிக்ல அதாவது அவங்களே சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இத எடுத்துக்கணும். இத எடுத்துட்டு 30 மினிட்ஸ் மறக்காம வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச சிம்பிள் நீங்க வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி, நிஃப்டில தான் ட்ரேட் பண்ணுவேங்கிறதுனால அத வச்சிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஈஸியா கேப்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இண்டிகேட்டர் வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மாறுதலா வந்து நீங்க இந்த பிவோட் சூப்பர் ட்ரெண்ட்ட யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து இதில இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அத விட அப்படின்னு நீங்க அதிலேயும் தங்கிட்டு இருந்தீங்கன்னா, பட் ஆனா மோர் ஆர் ஈவன் இது சேஃபரா தான் இருக்கும். நீங்க ஸ்டாப் லாஸ்க்கு தகுந்த மாரி உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ மாத்திக்கிறது நல்லது. அ பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் சிறுசா வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க இத ட்ரை பண்ணலாம். செட்டிங்ஸ் வந்து நீங்க இந்த பிவோட் மேல ரைட் சைடுல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இன்புட் இருக்கும். இங்க இன்புட்ல வந்து நீங்க பிவோட் பீரியட்ஸ வந்து 1 ஆகவும், ஏடிஆர் ஃபேக்டர் வந்து 2 ஆகவும் அப்படின்னு சொல்லி நீங்க செட் பண்ணி ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். பட் ஆஸ் யூசுவல் நம்ம இண்டிகேட்டர சேஞ்ச் பண்ணும்போது ஆப்வியஸா அதோட விளைவுகளும் அதுக்கு தகுந்த மாரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு லாஸ், இங்க ஒரு லாஸ். பட் ஆனா இருந்தாலும் பிக் ட்ரெண்ட் கேப்சர் ஆகும். என்னோட சஜஷன் நீங்க செட்டிங்ஸ் மாத்தாம நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்றது தான். மோர் ஆர் ஈவன் நீங்க வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸே யூஸ் பண்றது நல்லது. முக்கியமா 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பிகினரா இருக்கும்போது யூஸ் பண்றது அத விட ரொம்ப நல்லது. இதில பார்த்துட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து நம்ம நார்மலா வச்சிருக்கிற பிவோட் சூப்பர் ட்ரெண்ட். இந்த ரைட் சைடுல இருக்கிறது வந்து நார்மல் சூப்பர் ட்ரெண்ட். இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. 2ம் ஒரே டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கு. 30 மினிட்ஸ் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ல தான் வச்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட நீங்க இதில கேப்சர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா நீங்க நார்மல் சூப்பர் ட்ரெண்ட்ல எடுத்திருந்தீங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா? இதில ஒரு லாஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கெயின், அதுக்கப்புறம் இது ஒரு லாஸ், அதுக்கப்புறம் ஒரு கெயின் அப்படின்னு இந்த மொத்த ட்ரெண்டையுமே நீங்கள் வந்து பிவோட் சூப்பர் ட்ரெண்டில் கேப்சர் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு லாபமாக அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் ஆயிருக்கும் ப்ராபப்ளி. ஏன்னா நீங்கள் ஒரு டைமும் என்ட்ரி ஆனோடனேவே அது வந்து கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். இந்த ட்ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அது பேங்க் நிஃப்டி, இது நிஃப்டி ஃபியூச்சர். அதே மாதிரி இதையும் பாருங்கள். இதில் வந்து இந்த ட்ரெண்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ரெண்டு ஃபுல்லாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நடுவில் ஒரு லாஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க. பட் ஆனால் அது லாபத்துக்கு போகாமே திருப்பி அங்கேயே வந்திருக்கும். நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க. இது உங்களுக்கு நஷ்டம் கொண்டு வந்துட்டுருக்கும். பட் ஆனால் இந்த ஃபுல் ட்ரெண்டை நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம் இந்த ட்ரேட் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆப்வியஸா இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்ல இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருந்தாலும் மத்தவங்களுக்கு யூஸா இருக்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டே டியூன். இனி அடுத்த இண்டிகேட்டர்ஸும், ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம இந்த சேனல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சைனிங் ஆஃப் சிஜே. தேங்க் யூ.